தலை இல்லாமல் வாழும் பூச்சியா? அது என்னவா இருக்கும்? ஆமாங்க, அதான் கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி தலை இல்லாமல் கூட வாழுமா? மூளை தலையில் மட்டும் இல்லையா, அதற்கு உடலில் உள்ள நரம்புகளுக்கு கூட இணைஞ்சிருக்கிறதுனால தலை இல்லாமலும் சில நாட்கள் கரப்பான் பூச்சியால் வாழ முடியுமா? கரப்பான் பூச்சி டைனோசர்களை விட பழமையான ஒரு பூச்சி இனம். மனிதனால் தாங்க முடியாத சில ரேடியேஷன்களை கூட இந்த கரப்பான் பூச்சிகள் தாங்கி கொஞ்ச நாட்கள் வாழும் தன்மையுடையதான். இரவில் தான் இது வெளியே வந்து உணவுப் பொருட்களை தேடி நடமாடும். சில நேரங்களில் இரவு என்று நினைத்து பகலிலும் நடமாடுமா. உடலை நெகிழ்வாக வைத்து பதுங்கி செல்லும் தன்மை உடையது தான் இந்த கரப்பான் பூச்சி. சில இடங்களில் அது நுழையவும் செய்யுமா. பூச்சிகள்லையே மிக வேகமாக ஓடக்கூடியது இந்த கரப்பான் பூச்சி தான். கரப்பான் பூச்சியோட இரத்தம் சிவப்பாக இருக்காது. ஏனென்றால் அது ஒரு நிறமற்ற ஹெமோலிம்ஃப் என்ற திரவத்தினால ஆனதான். கரப்பான் பூச்சி தனியாக வாழாதான், எப்போதுமே ஒரு கூட்டமாகத்தான் வாழக்கூடிய தன்மை உண்டாம். கரப்பான் பூச்சியை கொல்வதற்கு மிகவும் சிரமமா. ஏனென்றால் இது மூச்சை நிறுத்தி கூட சில நிமிடங்கள் வரை வாழுமா. அதனால் இதை கொல்வதற்கு மிகுந்த கடினமாக இருக்குமா. சாலைகள், கழிவுகள், கழிப்பறைகள் இதில் எல்லாம் இது சுலபமாக வாழக்கூடிய தன்மை உண்டாம். அதனால் இது எல்லோருக்கும் அதிகப்படியான நோய்களை பரப்பக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக. சிறிய சத்தம், காற்றின் அசைவு இதை கேட்டாலே அதை ஈஸியாக எளிதில் உணர்ந்து இதை கேட்ட உடனேயே தப்பித்து கொள்ளுமா. கரப்பான் பூச்சி ஒரு 30-40 முட்டையை ஒரே நேரத்தில் போடுமா. அதை ஓவோதேக்கா என்ன ஒரு பையில் வச்சிருக்குமா. 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. ஹிரோஷிமா, நாகசாகி இந்த வெடி விபத்தில் மனிதன் இறந்த இடத்துல கரப்பான் பூச்சி உயிருடன் இருந்ததான். இதற்கான சாட்சிகளும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.